அவசரப்பட்டு முதல்வரை சந்தேகப்பட்டுட்டோமே. நமக்காக எவ்வளோ யோசிச்சு டைம் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள அவர் மேல எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நாம. ஒருவேளை அவர் நமக்கு செய்யணும்னு நினைச்ச நல்லதுல முக்கியமான ஒரு விஷயமும் இந்த கிட்னி முறைகேடா இருக்குமோ. அதனாலதான் அதே நபருக்கு திரும்பி சீட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இப்போதான் திமுகவோட சாயம் ஆக்சுவலா வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுகவுல நாங்க ஒத்துமையா இருக்கோம், கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாங்க முக்கியத்துவம் தரோம்னு சொன்னீங்களே, உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குது டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் and welcome to the show Day Today with me Didi. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து கவுண்ட் டவுன்லாம் போட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. திமுகவினுடைய வாக்குறுதி வரப்போகுது அப்படின்னு முதல்வருமே அதுக்காக நிறைய எக்ஸைட்மெண்டா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா திமுக சார்பில் முக்கியமான வாக்குறுதிகளை நேத்து வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்பயும் எடுபடுற மாதிரி இந்த வாட்டி பெருசாக எடுபடலையோ, நிறைய பேர் பேசலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய வாக்குறுதிகள் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுச்சு. ஆக்சுவலாக அவங்க வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர் நலனுக்காக, விவசாய நலனுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, பெண்களுக்காக இந்த மாதிரி பகுதி பகுதியாக பிரித்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சார்பில் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அப்படியே தான்ப்பா இங்கேயும் இருக்கு, காப்பி அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இப்போதான் இங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்களே, 2021 ஒரு பழைய வடை ஒண்ணு சுட்டிங்க இல்லையா, அந்த வடை ஆக்சுவலா என்னதான் ஆச்சு? ஊசி போயிடுச்சா? அதுக்குள்ள புது வடை சுட ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு இப்ப எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வாக்குறுதியில முக்கியமான வார்த்தையே இல்லப்பா, நீட்டுன்றதையே சொல்லல. ஏன்னா எப்பயுமே நீட்டுன்றதானே கையில எடுத்துட்டு வருவாங்க. நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின அரசியல் செஞ்சாருல ஒரு காலத்துல. சகோதரி அனிதாவினுடைய மரணத்தை வச்சுட்டு கண்டிப்பா நீட்டை நாங்கள் ஒழிப்போம், எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. மக்கள் எல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணோம், இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அதை கொண்டு வருவாங்க, இந்த வாட்டி என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா கடைசியில நீட்டை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 18 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சுன்னா அதுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டவுட் வருது இல்ல, இந்த 5 வருஷத்துல இந்த சட்டம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? இதை கொண்டு வரணும் உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்ல அப்பெல்லாம் நிறைவேற்றினா பெருசா வேல்யூ இருக்காதுங்க, எலெக்ஷன் டைம்ல சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும்னு இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஐடியாவை எலெக்ஷனுக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. உண்மையானவே முதல்வர் எவ்வளவு சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்காருல்ல. பெண்கள் பாதுகாப்புல நாங்க தான் தலை சிறந்து இருக்கோம், பெண்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, அதுவும் திமுக ஆட்சி கொடிகட்டி பறக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்ச இடத்துலயே முடியுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சது அண்ணா யூனிவர்சிட்டி, அது பூதாகரமா வெடிச்சது. இன்னைக்கு மறுபடியும் அதே அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை, அதனுடைய கேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதியா நீங்க சட்டம் இயற்றப்படும் மரண தண்டனைக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல இவ்வளவு பெண்கள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? தேர்தல்னு வந்தா மட்டும்தான் ஓ பெண்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் கூட ஓகே. நீட் தேர்வை மட்டுமா ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க, மது விலக்கை கொண்டு வருவோம், மது விலக்கை அமல்படுத்துவோம், பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டீசல் பெட்ரோல் விலையை குறைப்போம், சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம், கரண்ட் பில்ல மாசம் மாசம் கட்டுற மாதிரி கொண்டு வருவோம்னு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் ஏன் நீங்க நிறைவேற்றல அப்படின்னு ஒரு நிருபர் நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள்ட்ட சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க? 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி, நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். டீசல் 65 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ராங்கை தான் நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளவு ஆட்சியில் தவறுகள் நடந்தும் இன்னும் ஸ்ட்ராங்கா நாங்க மத்திய அரசை தான் குறை சொல்லுவோம், மத்திய அரசு நிதி கொடுக்கல அதனாலதான் நாங்க செய்யல, இப்ப கொடுத்திருக்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே மத்திய அரசினுடைய நிதியை பேஸ் பண்ணி இல்லையா, அதனால கண்டிப்பா வரப்போற ஆட்சியில நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. எதை செய்ய முடியாதுன்றதுக்கு காரணங்களையும் சொல்லியிருக்கோம். பல ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால எங்களால் செயல்படுத்த முடியவில்லை. நீங்களே பார்த்துருக்கீங்க, கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எவ்வளவு விரைவில்
செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தி முடித்திருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நேற்று நம்மளுடைய முதல்வர் வந்து வாக்குறுதிகள் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அப்போ நடுவுல ஒரு சில பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு கிராஸ் கொஸ்டினை கேட்டா அதுக்கான பதில் எப்படி வருது? குழு அமைச்சிருக்கோம், குழு கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னா முதல்வர் வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காரா? அப்ப மக்களுக்கு இருக்கிற கொஸ்டின் எல்லாம் யார் தான் சால்வ் பண்ணுவாங்க? இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க, அதை பத்தின டவுட்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸா அதை நீங்க தானே சொல்லணும். பெட்டர் நம்ம அந்த குழு யாருன்றதை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாக்குறுதியே இவ்வளவு காமெடியா ஃபன்னா போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்க மறந்துட்டோம். திமுகவுல வந்து யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல உத்து கவனிச்சு பார்த்தாதான் தெரியுது, அட நம்ம மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு திரும்ப சீட்டு கொடுத்திருக்காங்க. இவர் தான் அந்த கிட்னி திருட்டு, சாரி அது என்னது, கிட்னி முறைகேடுன்னு சொல்ல முடியாது, திருட்டுன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துடும். கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட திரு கதிரவன் அவர்களுக்கு மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுக சீட்டு கொடுத்திருக்காங்க. கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அவர் கூட அந்த பேசின வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு. இந்த கிட்னி முறைகேடுல ஈடுபட்டு தான் நிறைய காரெல்லாம் வாங்கி காரை பரிசாலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் எல்லாம் வெளிவந்துச்சு. இன்று மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா உண்மையானுமே முதல்வருக்கு தமிழக மக்கள் மேல எவ்வளவு வந்து அக்கறை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இந்த 5 வருஷத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் வரக்கூடிய வருஷங்கள்ல வந்து நாமக்கல் கடைசியில என்ன மாதிரியான ஒரு இடமா மாறும்? கிட்னி நாமக்கல் அப்படின்ற மாதிரி ஏதாவது நேம் வைக்கிற மாதிரி கூட மாறிடலாம். அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக தான் இந்த வாட்டியும் அவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த சீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய திமுக நிர்வாகிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து வாரிசு அடிப்படையில் தான் இருக்காங்க. அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பாக்குற உங்களுக்கே தெரியும். இன்னொரு பக்கம் சில திமுக நிர்வாகிகள் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம்ல திரு சண்முக சுந்தரம் அவர்களா இருக்கட்டும், அவர்லாம் வந்து கதறி அழுதுருக்காரு எனக்கான சீட்டு கிடைக்கல அப்படின்னு. அரியலூர்ல ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர், எனக்கு 66 வயதாகுது, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா நான் வந்து திமுக கட்சிக்காக பணியாற்றிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு திரு ராசா அவர்களால எனக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வீரபாண்டியிலுமே முகம் தெரியாத ஒரு நபருக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எம்பி சிவலிங்கம் அவர்களுடைய வீட்டை திமுக நிர்வாகிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முகம் தெரியாத ஒருவருக்கு சீட்டு கொடுத்ததனால் அதனால அனைத்து பொறுப்புகளிலிருந்து ராஜினாமா கடிதம் கொடுக்க வந்திருக்கிறோம். நான் ஒரு கிளை செயலாளர், அதே மாதிரி எங்க வீட்டுக்காரம்மா மகளிர் ஒன்றிய அணி துணை செயலாளர். கட்சியில் முகம் தெரியாத சீட்டு கொடுத்ததுனால அந்த அதிருப்தி தெரிவிக்கிறதுனால பதவியிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலிருந்து உறுப்பினராக மட்டும்தான் இருப்பேன், எந்த ஒரு பணிகளும் செய்ய மாட்டேன். மக்களை தாண்டி மக்களுடைய விருப்பு வெறுப்பை தாண்டி திமுக நிர்வாகிகளே கடும் அதிருப்தியில இருக்காங்க. யார் இவங்கலாம்? திடீர்னு யாருக்கு நீங்க சீட்டு தரீங்க? நம்மளை விட்டுட்டு வெளியே இருக்க யார் யாருக்கோ சீட்டு தரீங்க. முக்கியமா கூட்டணி, நாங்க வந்து கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கோம், எல்லா கூட்டணியும் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவே நம்ம கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், முக்கியம்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலா உண்மையா உழைச்ச நிர்வாகிகள், ஏன்னா உண்மையா உழைக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, உண்மையா உழைச்சவங்களுக்கு இங்க எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை, சீட்டும் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு திமுக நிர்வாகிகளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே கட்சி பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ? ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒருவேளை கூட்டணி பிரிஞ்சிருமோ, கூட்டணி உடஞ்சிருமோன்னு தான் நம்ம மைண்ட வச்சிருந்தாங்களே தவிர கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத நம்மள யோசிக்கவே விடல. ஆனா இன்னைக்கு பாக்குறப்பதான் தெரியுது, ஒருவேளை கட்சிக்குள்ள இருக்கிற ஆளுங்களே வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பெரும் பரபரப்பை இன்னைக்கு திமுக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ கள நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று முதல்வர் அவருடைய தொகுதியில போட்டியிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்காரு. இருந்தாலும் திமுகவுக்குள்ள இவ்வளவு சலசலப்புகள், இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில இவ்வளவு குழப்பங்கள், இதுல வேற 8000 ரூபாய் டோக்கன் தருவோம், அந்த டோக்கன்ல நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கனை வச்சு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கதையா போகுது. எப்படி நீங்க இப்படி ஒரு ஐடியாவெல்லாம் யோசிக்கிறீங்க? ஆக்சுவலா அந்த குழு யாருப்பா, எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு மக்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓவராலா இவங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. முக்கியமா மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், அவர் திரும்ப நிக்கிறாரு இல்லையா, அவர் மட்டும் கிடையாது, இன்னும் திமுகவுல பல தொகுதிகள்ல நிக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரைம் ரேட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்குப்பா, இருக்கிறவங்க தான் நிக்கிறாங்கன்ற மாதிரி அரசியல் புரசலா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே உண்மைதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.